கண்களை மூடி கர்த்தர் நோக்கிப்பார். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக, மகிமையுள்ள நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க கர்த்தர் அனுகிரகம் பண்ணினீர். ஆராதனை கர்த்தர் அங்கீகரித்தீர் என்று விசுவாசித்து ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உம்முடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே அத்திமரம் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். அத்திமரம் என்கிற தலைப்பின் கீழே தியானிக்க போகிறோம். அத்திமரத்திலிருந்து 2 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 2 காரியங்கள் அத்திமரத்தில். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. வேதம் சொல்லுகிறது என்னவா? ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அதிலே அவன் கனியை தேடும்போது ஒன்றும் காணவில்லை. ஓகே, இப்போ இது ஓமை. இது ஓமை. என்ன சொல்றாரு? ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது, அதில் அத்தி மரத்தை ஒன்று நட்டினாரு. அப்போ திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் யார் அப்படின்னா, ஓமையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, அவர் தேவன். அவர் திராட்சை தோட்டம்னா அப்போ யார்? திராட்சை தோட்டங்கிறது என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. போதும். வேதம் சொல்கிறது பாருங்க, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அப்போ திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டாராம். அப்போ திராட்சை தோட்டம் என்பது என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள். அதில் அத்தி மரங்கிறது அப்போ என்ன? புறஜாதி மக்கள். இஸ்ரவேல் தேசம் அது அவருடைய திராட்சை தோட்டம். அதில் ஒரு அத்தி மரத்தை கொண்டு வைக்கிறார். அத்தி மரத்தை கொண்டு வைக்கிறார். அது புறஜாதிகள். எதுக்கு வச்சார்? கனி கொடுக்கறதுக்கு தான் வச்சார். ஆனால் கவனிங்க, எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை ஒன்றா வாசிக்க போறோம். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாரா இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள். நல்ல கவனிங்க. முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து, அப்படியானால் எபேசில் உள்ள மக்கள் புறஜாதி மக்கள். நான் நீங்களும் புறஜாதியார். வேதம் சொல்றது பாருங்க, மாம்சத்திலே கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள். அப்படினால் இஸ்ரவேலர்கள் மாம்சத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். புறஜாதி மக்களோ விருத்த சேதம் பண்ணப்படாதவர்கள். கொஞ்சம் கவனமாக கேட்டுங்க, இதை புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கணும் விரும்புகிறேன். விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள் யாரு? புறஜாதி மக்கள். அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்கள். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களோ, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களோ, வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரோ, நம்பிக்கை இல்லாதவர்களோ, இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமா இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னால எப்படி இருந்தீங்க தெரியுமா? நீங்க கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு, அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்ட காணியாட்சிக்கு நீங்கள் புறம்பானவர்கள், வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர். வாக்கு தத்தம் என்னெல்லாம் கொடுத்தாரோ அது அவங்களுக்கு தான். நம்ம அதுக்கெல்லாம் அந்நியராயிருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களாயிருந்தோம். இவ்வுலகத்தில்
தேவன் அற்றவர்களாய் இருந்தோம். இந்த மெய்யான தேவனை உடையவர்களாய் அல்ல, தேவன் அற்றவர்களாய் இருந்தோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். என்ன சொல்லுது? முன்னே தூரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னால தேவனை விட்டு தூரமாக இருந்தோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை, தூரமாக இருந்தோம். இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டதினால அவருடைய இரத்தத்தினாலே நாம் சமீபமாயிட்டோம். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதுரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து என்ன செஞ்சிட்டாரு பாருங்க. எப்படின்னா அவரே, யாரு? இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சமாதான காரணராகி. எப்படி? நமக்கும் இஸ்ரவேலருக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், தேவன் அற்றவர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள். அவர்களோ தேவனால் மீட்கப்பட்ட தேவ ஜனங்கள், வாக்குத்தத்தத்துக்கு உரியவர்கள். ஆனால் இப்பொழுது என்ன செஞ்சிட்டாரு? இயேசு கிறிஸ்து நம்முடைய சமாதான காரணராய் மாறிவிட்டார். இஸ்ரவேலரையும் புறஜாதி மக்களையும் சேர்க்கிறார், சமாதானம் பண்ணி வைக்கிறார். எப்படி வைக்கிறாருன்னு பாருங்க. இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். அப்படின்னா நமக்கு பகையாக பிரிவினையாக ஒரு நடுச்சுவர் இருந்தது. நடுச்சுவர், அதை தகர்த்துட்டார். அது என்ன நடுச்சுவர்? வாசிங்க, என்னன்னு பாருங்க. சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே, அந்த சிலுவையில் மாம்சத்தினாலே ஒழித்து, இப்போ இதுதான் நமக்கு இடையர்வா இருந்துச்சு. எப்படி? நியாயப்பிரமாணம் என்கிற சட்ட திட்டம் அவர்களுக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கிடுச்சு. நமக்கு அவங்களுக்கு பக்கத்திலே போக முடியாது. அவர்கள் ஸ்பெஷல், தேவனுக்குரியவர்கள். ஆனால் இப்பொழுதோ அந்த நடுச்சுவராகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும், யார? இஸ்ரவேலரையும் புறஜாதிகளையும் என்ன பண்ணிட்டாராம்? தமக்குள்ள ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி விட்டார். இப்போ நம்ம யாரோட சேர்ந்துட்டோம்? இஸ்ரவேலரோட சேர்ந்துட்டோம். இஸ்ரவேலருக்கு நமக்கு சம்பந்தம் உண்டா? கிடையாது. ஆனால் காரணம் என்னன்னு சொல்லுங்க? நியாயப்பிரமாணங்க. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தால் விருத்தசேதனம் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் அவங்களோட சேர முடியும். ஆனால் அவங்களுக்கோ எனக்கு அந்த மாதிரி இல்லை. நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி வாழ முடியாது. இப்போ என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? இந்த நியாயப்பிரமாணத்தை நமக்கு நடுவில் இராதபடிக்கு எடுத்துட்டு, இப்போ நியாயப்பிரமாணத்தின்படி வாழ முடியாத புறஜாதி மக்களையும் வாழ்ந்த அந்த மக்களையும் நியாயப்பிரமாணத்தை எடுத்துட்டு ஒன்றா சேர்த்துட்டார், சமாதானம் பண்ணிட்டு பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இந்த ரெண்டு பேருக்குள்ள இருந்த பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதிரத்தாரையும், இருதிரத்தார்னா யாரெல்லாம்? இஸ்ரவேல் ஜனங்களையும் புறஜாதி இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். கர்த்தர் ரொம்ப நல்லவர். நமக்கும் இஸ்ரவேல் ஜனக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போ ரெண்டு பேரையும் ஒப்புரவாக்கி தேவனுடைய பார்வையில் நம்ம ஒப்புரவாக்கிட்டார். தேவனுக்கு அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும்
சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இப்போ தூரமாயிருந்த உங்களுக்கும் அவர் இயேசு தூரமாயிருந்த அவங்களுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. தூரமாயிருந்த உங்களுக்கும் என்ன பண்ணிட்டாராம்? சமயமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிண்டத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் இருதரத்தார்னா இஸ்ரவேல் ஜனங்களும் புறஜாதிகளும் பிதாவினிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை பெற்றோம். ஆனால் முன்னால நம்ம அந்நியருங்க, காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம், தேவன் அற்றவளாய். ஆனால் நமக்கும் தேவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் ஆண்டவராக இயேசு என்ன பண்ணிட்டார் தெரியுமா? பிதாவோடு ஒப்புரவாக்கினார். எப்படி ஒப்புரவாக்கிட்டார்? இவங்களையும் பார்த்தார். இவங்களோட சேரவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் தனியாக தான் இருப்பாங்க. ஆனால் நம்முடைய தேவனோ இஸ்ரவேலருக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாதபடிக்கு என்ன செஞ்சிட்டாரு? பிரிவினையாகிய தடுப்பற்றுவர் நியாயப்பிரமாணத்தை தூக்கிட்டு நம்மையும் இஸ்ரவேலரையும் என்னாக்கிட்டாரு? ஒப்புரவாக்கிட்டார். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல எல்லாம். அத்திமரம் புறஜாதி, இஸ்ரவேல் ஜனம் திராட்சை தோட்டம். இந்த புறஜாதி மக்களை, அத்திமரமாகிய புறஜாதி மக்களை திராட்சை தோட்டத்தில் வச்சுட்டார். அந்த ஜனங்களோடு சேர்த்து வச்சுட்டார். எதுக்கு வச்சாருங்க? எதுக்கு வச்சார்? கனி கொடுக்க வச்சார். கனி கொடுக்கறதுக்கு வச்சார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இப்ப இயேசு சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இப்ப என்ன சொல்றாரு? நீங்க என்ன தெரிந்து கொள்ளல, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டு கனி உண்டாக்கும்படிக்கு இந்த தோட்டத்தில் வச்சிட்டேன். என்ன செய்யணுமா? நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களை ஏற்படுத்திருக்கேன். அப்போ அத்தி மரத்தை வச்சது எதுக்கு? கனி கொடுக்கிறதுக்கு. அது நிலைச்சிருக்கணும். அந்த கனி கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும். கனி கொடுக்கிறதுக்காக தான் அங்க கொண்டு வச்சார், சேர்த்து வச்சார். இப்போ என்ன நடக்குது வேதத்தில் பார்ப்போம். வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். சரி, அந்த திராட்சை தோட்டம் இஸ்ரவேலர்கள். நாம் அத்தி மரம் உண்டாக்கி வச்சுட்டு நட்டிருந்தான். அவன் அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அதுல கனியை தேடி பார்க்கிறாரு, ஒண்ணு கூட இல்லை. கனி கொடுக்கணும் தானே அத்தி மரத்தை திராட்சை தோட்டத்துக்குள்ள வச்சாரு. அதுல தேடி பார்க்கிறாரு, ஒண்ணு கூட கிடைக்கல. ஒரு கனி இல்லை. இப்போ சரி, நம்ம கிட்ட என்னதான் கனி எதிர்பார்க்கிறாரு? அப்போ என்ன கனி தான் எதிர்பார்க்கிறாரு? இப்போ நான் புரியுற மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கனி கூட கிடைக்கல. கனி கொடுக்கணும் தான் அங்கே வச்சுருக்காரு. இஸ்ரவேலர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டோ அத்தனையும் நமக்கும் கொடுக்குறாரு. இஸ்ரவேலருக்கு என்ன வாக்குத்தத்தம் உண்டோ அத்தனை நமக்கும் உண்டு. காரணம், நம்ம அந்த தோட்டத்தில் இருக்கிறோம். இப்போ ஆகையினால நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் வேதம் சொல்லுகிறபடி ஒரு கனி கூட இல்லை. என்ன கனி கொடுக்கணும்? என்ன கனி? வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்போ ஒரு மனுஷன் பாவத்தை வாழ்ந்தான், ஆனா இப்ப என்ன ஆயிட்டான்? மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பினா அதுக்கேற்ற மாதிரி கனி கொடு.
ரட்சிக்கப்படும்னால எப்படி வாழ்ந்தியா அப்படியே வாழ்ந்தா என்ன பிரயோஜனம்? அப்படியே வாழ்ந்தா என்ன பிரயோஜனம்? நீ மனம் திரும்பினா அதுக்கேற்ற மாதிரி கனி கொடு. இன்றைக்கு மனம் திரும்பின அநேகர் மறுபடியும் அந்த பாவமான காரியங்களை தான் செய்ய பார்க்குறாங்க. மறுபடியும் அந்த பாவமான காரியங்களை தான் செய்ய பார்க்குறாங்க. ஆனால் கனி கொடுக்கும். மனம் திரும்பினா எப்படி வாழணுமோ அப்படி வாழ பார்க்கணும். சரி, ஒன்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. ரெண்டாவதாக, இதெல்லாம் நம்ம கொடுக்குறோமான்னு பார்த்துங்க. அதில் கனியை தேடினார், ஒன்றுமில்லை, கிடைக்கல. எபிரேயர் நிருபம் 13வது அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். வேதம் சொல்லுவாருங்க, ஆகையால் உங்களுக்கு ஏன் தெரியுமா? நிலையான நகரம் இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் செலுத்து. அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவனுக்கு ஸ்தோத்திர பலியாகிய கனியை செலுத்தணும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தணும். இப்போ நம்மெல்லாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? சொல்லுவோமா? எப்போ சொல்லுவோம்? நல்லது கிடைச்சா சொல்லுவோம். கிடைக்கலன்னு வச்சுங்க, இல்லை நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாறா நடந்துச்சுன்னு வச்சுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? இல்லையே. ஏன் சொல்லலை? நமக்கு எதிர்மாறாக நடந்து போச்சுங்க. இதில் போய் எப்படிங்க ஸ்தோத்திரம் சொல்லுவேன்? இப்போ ஒருத்தன் என்னை மிதிச்சிட்டான், நன்றி சார் அப்படின்னு சொல்லுவோமாக்கு? பாடுற மிதிச்சிடாமே, நான் நன்றி சார்ன்னு சொன்னால் எப்படி சரியா இருக்கும்? ஏன்டா மிதிச்சிட்டேன் அப்படிதான் கேட்போம். அப்போ தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு உபத்திரவங்களை அனுமதித்தால் எப்படி நன்றி சொல்றது? எப்படிங்க நன்றி சொல்றது? ஆனால் ஸ்தோத்திரம் சொல்லணும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் சொல்லணும். நல்லதுக்கும் சொல்லணும், தீமையான காரியம் நடந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும். ஏன் தெரியுமா? வேதம் அழகா சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும். அப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. அப்ப உங்க வாழ்க்கையில வந்த பிரச்சனை நன்மைக்கு தானா? உங்க வாழ்க்கையில வந்த வேற மாதிரி சூழ்நிலை நன்மைக்கு தானா? ஆமென். அப்ப அதுக்கு நாம ஸ்தோத்திரம் சொல்றோமா? அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாய ஸ்தோத்திரவர். தேவனே நீ நல்லவர் ஆண்டவரே, நீ வல்லவர்ப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே சொல்றோம். ரைட். ரெண்டாவது, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாய ஸ்தோத்திரம். மூன்றாவதாக கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. சகலவிதமான நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து. அது என்னங்க? அது சகலவிதமான நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து என்ன அர்த்தம்? நற்கிரிகளை செய்வதற்கென்றே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எபேசியர்ல எழுதியிருக்கோம். அப்ப நற்கிரிகள் எது? இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லும், அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர் செஞ்சாரு, உபதேசித்தார், செய்தார், உபதேசித்தார். அப்போ உபதேசித்ததெல்லாம் செய்தது. அப்போ அவர் செய்ததெல்லாம் நற்கிரிகள், நன்மை செய்கிறவராய். அப்போ நாமும் நல்ல கிரியைகளை செய்யும்படி வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கிரியைகளை நடப்பிக்கிறவங்களா இருக்கும். வேத வசனத்தின்படியே நாம் செயல்படுறவங்களா, அது நற்கிரியை. மூணாவது. நான்காவதாக கலாத்தியர் 5ஆவது அதிகாரம் 22வது வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட ஓகே 9 கனி இருக்கும், அப்படிதானே? 9 கனிகளா இல்லை ஆவியின் கனியா? ஆவியின் கனி ஒன்று. அதில் இருக்க வேண்டிய சுபாவங்கள் 9. அதாவது ஆரஞ்சு பழத்தில் எத்தனை சுளை இருக்குன்னு கேட்டு பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரியாது, நானும் எண்ணி பார்க்கல. 11 சுளை இருக்குன்னு வாங்க.
6 5 11, அதனால தான் அதுக்கு ஆரஞ்சுன்னு வந்துச்சுதுன்னு சொல்றாரு ஒருத்தர். அது அப்படி அல்ல, வெளிநாட்டில் அந்த பழ கலர் அப்படி, அதனால ஆரஞ்சுன்னு வச்சாங்க. ஆனால் இவருடைய கண்டுபிடிப்பு 6 + 5 சொலை, அதனால 11 சேர்ந்தது. இப்போ 11 கனி இல்லை, ஆரஞ்சு ஒரு கனி, அதுக்குள்ள 11 சொலை இருக்குது. அதே போல ஆவியின் கனி 1, அதில் 9 இருக்கணும். இதில் நம்மகிட்ட இருக்கா? சாந்தம் இருக்கா? பிரதர், என் சாந்தத்தை யாரும் குலைக்க முடியாது பிரதர், அவ்வளவு சாந்தம் உள்ளவன் தெரியுமா அவளுக்கு. போட குப்பை, யாரடா பார்த்து சொன்ன? சாந்தம் உள்ளவன் சொல்றான் பாருங்க, யாரடா பார்த்து சொல்ற குப்பைன்ற. இது சாந்தமா? இதெல்லாம் அந்த கனியோட சேர்ந்ததுங்க, அதில் உள்ளது. இப்போ நம்ம கனி இத்தனையும் இருக்கணும். இன்னும் ஒரு கனியை சொல்லிட்டு மேட்ருக்கு போவோம். நம்ம கனி கொடுக்கத்தான் எங்கே வச்சாரு? திராட்சை தோட்டத்துக்குள்ள. அவங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தர்றாரு. சரியா? இப்போ ரோமருக்கு நிருபம் 15வது அதிகாரம் 15வது வசனம். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி. புறஜாதியாராகிய பலி, அது என்னங்க? அது புறஜாதியாராகிய பலின்னா புறஜாதியாராகிய பலினா அப்படின்னா ரட்சிக்கப்படாதவர்கள் புறஜாதியர்கள். அவர்கள் தேவன் பட்சத்தில் கொண்டு வரப்பட்டால் அது பலி. அந்த பலி இது புறஜாதியாராகிய பலி. ஓகே, 5 கனி. ஓகே, இப்போ கர்த்தர் எதுக்கு அந்த தோட்டத்தில் வச்சாரு? கனி கொடுக்க. நீங்க கனி கொடுத்தால் தேவன் மகிமைப்படுவார். மறுபடியும் அந்த போவோம், லூக்காளுன சுவிசேஷம் 13வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. என்னமா? ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. கிடைக்கல. இன்னைக்கு அத்தி மரத்தை நட்டுட்டு நாளைக்கு வந்து கனி தேடலை. அவரு நாளைக்கு வந்து கனியை தேடலை. எப்போ தேடுறான்னு பார்ப்போம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். ஓஹோ, எத்தனை வருஷமா? 3 வருஷமா அத்தி மரத்துல கனியை தேடி வர்றேன். இப்போ திராட்சை தோட்டத்துக்கு உரிய தண்ணி, திராட்சை தோட்டத்துக்கு உரிய உரம் எல்லாம் இதுக்கு வருது. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய ஆசீர்வாதம்லாம் நமக்கு உண்டு. எது கொடுத்தாரு? நமக்கு, அவருக்கு கனி கொடுக்க. கனி கொடுக்க. ஆனா 3 வருஷம் ஆச்சு, ஒரு கனி கூட இல்லை, ஒன்றையும் காணவில்லை. ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு சௌரியே? சௌரன் எத்தனை வருஷம் ஆச்சு? நீ தேவனுக்கென்று கனி கொடுக்கத்தானே கர்த்தர் உன்னை ஏற்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சேர்த்து வச்சார். நீ தேவனுக்கென்று கனி கொடுக்கத்தானே ஆண்டவர் சேர்த்து வச்சார். என்ன மாதிரி வாழ்ற நீ? எத்தனை வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு? ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழுகிறாயா? இல்லை எப்படி? நான் அன்னைக்கு எப்படி இருந்தாலும் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் பிரதர் சொன்னீங்கன்னா வேஸ்ட். என்னதான் தனியை தெரியும், ஒன்னையும் காணல. போங்க, பார்க்க வந்தவர் எஜமான், நட்டவர், அவர் வந்து பார்க்கிறார், ஒன்ன கூட காணல. உடனே என்ன சொல்றார் பாருங்க, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அது சார் எப்படி ஓனர் சொல்றாரு தோட்டக்காரனை நோக்கி. தோட்டக்காரன் யாரு? தோட்டத்தை பாதுகாக்கிறவர். அவர் இயேசு, ஓனர் தேவன், அவர் தான் நட்டி வச்சாரு. இப்போ இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறது இயேசு கிறிஸ்து. இப்போ அதை வெட்டி போடு அப்படின்னு சொல்றாரு. நிலத்தை ஏன் கெடுக்கிறது? ஏங்க, எனக்கு கனி கொடுக்கலன்னா கூட பரவாயில்லைங்க, நிலத்தை கெடுக்குதே, அது இருந்து என்ன பிரயோஜனம்? வெட்டு. நிலத்தை கெடுக்குது, வெட்டுன்றாரு. ஆனா அந்த பணி செய்றவர் என்ன சொல்றாரு?
அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். விட்டுறாதீங்க. நான் இந்த வருஷமும் என்ன பண்றேன், அதை கொத்தி எரு போட்டு தண்ணி பாய்க்கிறேன். இந்த வருஷமும் இருக்கட்டும், பலன் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, சரி, போடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். என்ன சொல்றா? கொடுத்தா பார்ப்போம், இல்லைன்னா வெட்டிடுவோன்னு சொல்றது யாரு? தோட்டத்தை பாதுகாக்கிறது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவன் கனி கொடுக்கல, வெட்டிருன்னு சொன்னா கூட பரிந்து பேசுகிற இயேசு நமக்கு உண்டு. ஆமென். இவர் என்ன பண்றாரு? இல்லை, கொஞ்சம் பொறுமையா இருப்போம், இதை பாதுகாக்கிறேன், கொத்தி தண்ணி பாய்ச்சி எரு போடுறேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். இன்னைக்கும் நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்கள்லாம் தருது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? தேவனுக்கென்று கனி கொடுக்க, தேவனுக்கென்று கனி கொடுக்க. இப்போ கவனிங்க, நல்லா கவனமாக கேட்டுங்க. தேவனுக்கென்று கனி கொடுக்கத்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை பரிந்து பேசிட்டு இருக்கிறார். சரி, எங்க இது கனி கொடுக்கல, இதை வெட்டி போடு அப்படின்னு சொல்லலவர். இது கனி கொடுக்கல, நிலத்தை ஏன் கெடுக்கிறது? நிலத்தை கெடுக்குதுன்ற. ஐயோ, அது என்னங்க? கனி கொடுக்காத மரம் நிலத்தை எப்படி கெடுக்குது? நிலம்னா என்ன? நிலம்னா என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 38வது வசனம். நிலம் உலகம். நிலம் உலகம். போதும். என்னமா? நிலம் உலகம் அப்படின்னு அர்த்தம் என்ன? இவங்க கனி கொடுக்கலன்னா உலகத்தார் கெட்டு போறாங்க. இவனால உலகம் கெட்டு போகுது. அருமையான சகோதரனே, நீ ஆவிக்குரிய கனி கொடுக்காத பட்சத்திலே உன்னோடு கூட இருக்கிற பக்கத்தில் இருக்க கெட்டு போயிடுவான். இடரல உண்டாக்குறன்னு அர்த்தம். நீ இடரல உண்டாக்குறன்னு அர்த்தம். இவெல்லாம் கிறிஸ்டியன், இவெல்லாம் கிறிஸ்தவா, பேசுற பேச்ச பாரு, கெட்ட வார்த்தை வேற பேசுறான். என்ன மாதிரிலாம் அசிங்கமா பேசுறாங்க, எப்படிலாம் வாழ்றாங்க. யார் சொல்றது? ரட்சிக்கப்படாதவன் அவன் கெட்டு போயிடானே. கெடுக்கிறியே. உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து, உன்னுடைய பேச்சை பார்த்து, உன் செயலை பார்த்து அடுத்தவன் கெட்டு போறான் பார். நீ கனி கொடுக்காத மரம் வெட்டணுன்றார். நிலத்தே கெடுக்குது, அடுத்தவங்க கெட்டு போறாங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களால கெட்டு போயிட்டாங்கன்னா நீங்க கனி கொடுக்காத மரம். என்ன பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க கெட்டு போறாங்க, அதெல்லாம் கிறிஸ்தவனா சொல்லட்டும் பார்ப்போம், நான் என் வாழ்க்கையை மறந்துடுறேங்க, உலகத்திலே இருக்க விரும்பலைங்க, என்னை குறித்து சொல்லட்டும் பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, நீங்க போற இடத்துல எப்படி இருக்கீங்க, இருக்கிற இடத்துல எப்படி வாழ்றீங்க? அவங்களுக்கு இடல் உண்டாக்குற மாதிரி, உலகத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கீங்களா? ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு உங்க வாழ்க்கை இருக்குதா, செயல்பாடு இருக்குதா, பேச்சு இருக்குதா பாருங்க. நிலத்தை கெடுக்குது. உங்களை பார்த்து மற்றவங்க சந்தோஷப்படணும். கூட பிறந்தவங்களே உங்களை பார்த்து கெட்டு போக கூடாது. இவன்லாம் விசுவாசி, இவன்லாம் சர்ச்சுக்கு போறான் பேர் அப்படின்னு உங்களை பார்த்து கெட்டு போக கூடாது. நீங்க நிலத்தை கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 18வது வசனம். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும், பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி, காலம் வந்தது. பூமியை கெடுத்தவர்களையும் கெடுப்பேன்றார். கனி கொடுக்கல, ஓகே, இதனால நிலமே ஸ்பாயில் ஆகுது, நிலம் உலகம். பூமியை கெடுத்தவர்களை நான் கெடுப்பேன். அதுக்கு ஒரு காலம் வச்சிருக்காரு, காலம் வச்சிருக்காரு. ஜாக்கிரதை, அருமையான சௌரனே கேள். உன்னை பார்த்து மற்றவங்க சந்தோஷப்படுவாங்களா, மகிழ்ச்சி அடைவாங்களா, ஆவில பலம் கொள்வாங்களா? இல்ல ஒன்ன பார்த்து
இவெல்லாம் விசுவேஷி, இவெல்லாம் விசுவேஷி. இவங்க மாதிரி நான் வாழ்ந்தேன்னா அவ்வளோதாங்க. இப்போவாவது எனக்கு ஒரு நல்ல சுபாவங்க, சன்மார்க்கமாக இருக்கிறேன். இவனுங்கெல்லாம் துணிஞ்சவனுங்க, எதை வேணாலும் பண்ணுவானுங்க, எதை வேணாலும் பண்ணுவானுங்க. இவங்கள மாதிரிலாம் நான் வாழ விரும்பலைங்கன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாங்க. யோசிச்சு பார், யோசிச்சு பார். நீ அப்படின்னு அர்த்தம் என்ன? நிலத்தை கெடுத்துட்ட, நிலத்தை கெடுத்துட்ட, உலகத்தை கெடுக்கிற. இன்னும் நம்ம அப்படி தான் இருந்தோம்னா உலகமே கெட்டு போயிடும். என்ன பொறுத்தளவுக்கு என்னால் உலகம் கெடுதுன்னா நான் செத்துறணும். இப்போ எதுக்கு வாழ்க்கை? நான் கிரேக்கருக்கும் யூதருக்கும் என்னுடைய சபைக்கும் இடலற்றவனாக இருக்கும். ஏன்? என்னால் அவன் இடம்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் செஞ்சது வேஸ்ட் ஆகும். அவிசுவாசி ரட்சிக்க போயிடணும். விசுவாசி இவன்லாம் ஊழியக்காரன் என்ன மாதிரிலாம் வாழ்கிறான் பாருன்னு சொல்லி என்னால் அவன் இடறிட்டா அவன் கத்தரை விட்டே தூரம் போயிடுவான். அதுக்கு நான் யார் காரணமாக இருக்கணும்? அவனை கெடுக்கிறவனா மாறுறனே. அருமையானவளே, நிலத்தை கெடுக்கிறாயா கனி கொடுக்கிறாயா? யோசிப்பார். நிலத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு மரம் வேணுமா? நம்ம அந்த உலகத்தில் வாழணுமா? அடுத்தவன் நம்மளால கெட்டு போறதுக்கு ஒரு வாழ்க்கை வேணுமா நமக்கு? என்ன சொல்றாரு? வெட்டி போடு. ஐயோ, காலம் இருக்கு, இன்னும் கொத்தி எரி போடுறேன் பார்ப்போம் அப்படின்னு விட்டுட்டாரு. அதுக்கு ஒரு காலம் வச்சிருக்காரு. அதைத்தான் சொல்றாரு, பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதுக்கு காலம் வந்தது என்று சொல்லி. ஓகே, இப்போ திராட்சை தோட்டத்துக்குள்ள இருந்த அத்தி மரத்தை பார்த்தோம். இன்னொரு அத்தி மரத்தை குறித்து பார்க்க போறோம். இன்னொரு அத்தி மரம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 18வது 19வது வசனங்கள். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில், இயேசு கிறிஸ்து காலையிலே எருசலேம் நகரத்துக்கு வர்றார், திரும்பி வர்றார். அவருக்கு பசி உண்டாயிற்று. கவனமா கேட்டுங்க, அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. நகரத்துக்கு வர்றாரு, அவருக்கு பசி எடுத்துச்சது. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு, அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டார். இது திராட்சை தோட்டத்துக்குள்ள இல்ல, வழியிலே இருக்குது ஒரு அத்தி மரம். அதை கண்டார். அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறு ஒன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. அவருக்கு பசி எடுத்துருச்சு. பசினால எங்க போறாரு? அத்தி மரத்துல ஏதாவது பழம் கிடைக்கும், அந்த பழத்தை சாப்பிட்டு பசியாறலாம் அப்படின்னு நினைச்சு அத்தி மரத்துக்கிட்ட போறாரு. ஆனா அங்க என்னதான் இருக்கு? இலதளையா இருக்குது, தளன்னு சொல்லி இலை நல்லா இருக்குது, நல்ல மரம் செழுமையா இருக்குது. ஆனால் அதிலே ஒன்றையும் காணவில்லை. எதுக்கு போனாரு? பசியா இருக்குது, ஏதாவது ஒன்னாவும் கிடைக்காதான் சாப்பிடலான்னு, அதுக்கு தான் போனாரு. ஆனாலும் ஒன்றையும் காணவில்லை. உடனே சாபம் போட்டார், போ, இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி இருக்கக்கூடாது. உடனே அத்திமரம் பட்டு போச்சு. என்னடா அது? எதனால இப்படி செஞ்சாரு? அத்திமரம் இலெல்லாம் நல்லா இருக்குது, மரம் செழுமையா இருக்குது, நிறைய பேர் இதுல கீழே வந்து படுத்துக்கலாம், நல்ல சமானத்தை அடையலாம். வழியா இருக்க போகும்போது ஒருத்தன் வெயிலா இருக்குன்னு சொல்லி கீழே வந்து படுத்து நிழல்ல படுத்து நிம்மதியா இருக்கலாம். அப்படியே வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கத்த தந்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். போறவன் வர்றவங்க சொந்தக்காரன் உன் வீட்டில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லைன்னா ஒன்னால் ஆசீர்வாதம் அடையலாம். அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை கத்தர் வைத்திருக்கிறார். ஓகே, ஆனா அவர் எதிர்பார்த்ததான் இல்லை. யாத ஒன்றாயிலும் ஒண்ணு கிடைக்காதா அப்படின்னு. சரி, இப்ப என்ன எதிர்பார்த்தாரு, என்ன இல்லை? வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 12, 13, 14. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அங்க சொன்னப்பட்ட காரியத்தை தான் இங்க சொல்லி இருக்குது. புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு, இலைகள் உள்ள அத்தி மரத்தை தூரத்திலே கண்டார்.
ரோட்ல போறாரு, பசி எடுத்துருச்சுது. தூரத்தில் பார்க்குறாரு, ஒரு அத்தி மரம் இருக்குது. பார்த்துட்டாரு, கண்டார். கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். ஏதாகிலும் ஒன்று, அதில் என்ன கிடைக்கும்? அத்திப்பழம் தான் கிடைக்கும். அதில் மாம்பழம் மூக்கு எடுக்க முடியுமா? பார்த்ததோ அத்தி மரம், போகிறதோ அத்தி மரத்துக்கிட்ட. ஏதாகிலும் கிடைக்குமோன்னு சொல்லி பக்கத்தில் போறாரு. அத்திப்பழ காலமா இராதபடியால், அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. இவருக்கு பசிக்கு கனி வேணுமா இலை வேணுமா? கனி தான் வேணும். ஆனா இலையா இருக்குது, ஆனா கனி இல்லை. ஏன் இல்லை? காலம் இல்லை, அதனால இல்லை. அது அந்த மரத்தின் நிலைமை. அத்திப்பழ காலமே கிடையாது, அப்புறம் எப்படி பழங்கள்? அதுல என்ன போடு? இலைகளை அல்லாமல் வே ஒன்றையும் காணவில்லை, வேறு ஒன்றையும் காணவில்லை. பழமோ கொடுக்கக்கூடாத காலம். அதுலேயோ இவர் எதிர்பார்த்து பசியில் அங்கே போய் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறாரு. ஆனால் அங்கே வேறு ஒன்றையும் காணவில்லை. இது கிடையாது. காலம் என்ன காலம்? அத்திப்பழ காலம் இல்லாத காலம். எப்படிங்க பழம் வரும்? எப்படி பழம் வரும்? குற்றவாளி இவரா? குற்றவாளி இவரா? 14ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். ஒரு காலம் உன்னிடத்தில் கனியை புசிக்காதிருக்க கடவன் என்றார். மரம் அப்படியே இருந்து போலாம்ல, கனிதானே வரக்கூடாது சொல்லலாம். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? 20ஆவது வசனம் சொல்லுது, மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கதை கண்டார்கள். போதும், வேரோட பட்டு போச்சு. இப்போ நான் இப்படி கேட்குறேன், இப்போ குற்றவாளி மரமா இயேசுவா? நான் ஒரு முறை ஒரு போதகர் ஒரு லாட்ஜிங்கில் தங்கியிருந்தார். அந்த லாட்ஜிங்க்கு நான் அவரை சந்திக்க போயிருந்தேன். அங்கே லாட்ஜிங்கில் ஒவ்வொரு ரூம்லையும் சில ஹோட்டல்ஸில் பைபிள்ஸ் வச்சுருப்பாங்க. பைபிள் அது மாதிரி உங்கள் ஒரு பைபிள் இருந்துச்சு. அந்த பாஸ்டர் வந்து பாத்ரூம் போயிருந்தபோது நான் வெளியே உட்கார்ந்தேன், பைபிளை திறந்தேன், பைபிளை படித்தேன். அதில் இந்த சம்பவம் எழுதியிருக்குது. அதில் புட்நோட் எழுதியிருக்கிறான், அதுதான் கனி கொடுக்குற காலம் இல்லையே, அப்புறம் எப்படி இயேசு சபிச்சார், இவரெல்லாம் கடவுளா அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது கனி கொடுக்குற காலம் இல்லை, அப்புறம் அப்படி இல்லை, கனி தேடி வந்திருக்காரு. கனி கொடுக்குற காலம் இல்லை, கனி கொடுக்க முடியாது, அப்புறம் எப்படி சபிச்சாரு, இவரெல்லாம் கடவுளான்னு எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் எழுத மாட்டீங்க, ஆனால் நினச்சிருப்பீங்க. அத்திப்பழ காலமே கிடையாது, எப்படி ஒரு பழம் தேடி வரலாம்? ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 4வது வசனம். செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பாகிய வாடிய புஷ்பம் பருவ காலத்துக்கு முன், நல்ல கவனமா கேட்டுங்க, பருவ காலத்துக்கு முன் பழுத்ததும் காண்கிறவன் பார்த்து அது தன் கையில் இருக்கும் போதே விழுங்குகிறதுமான முதல் கனியை போல இருக்கும். பருவ காலத்துக்கு முன்னால் பழம் ஒன்று பழுக்கும். அதுதான் என்ன பழம்? முதல் கனி, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். நல்லா கொஞ்சங்க. இப்போ ஆண்டவர் தேடி போனது பருவ காலத்துக்கு முன்னால. அது பழம் கொடுக்கிற காலம் அல்ல, அதுக்கு முந்தின காலத்தில் போறாரு. அப்ப அங்க என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் இருக்கணும், முதல் பழம் இருக்கணும். அவர் சும்மா போய் ஒன்றும் சபிக்கல, அதுல பழம் இல்லாத காலம்னு அவருக்கு தெரியும்.
தெரிந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க போறாரு. அவர் பசியில போறாருங்க. ஒரு பழம் இருக்கும், சாப்பிடலாம். முதற் பழம் பழுத்து இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் இருக்கும், அதை சாப்பிடலாம் போறார். அதுவே இல்லை, அதுவே இல்லை. அதனால சபிச்சாரு, அது பட்டும் போயிடுச்சு. இந்த முதல் பழம் எப்படி இருக்குமா? பருவ காலத்துக்கு முன்னால பழுக்குமா? பருவ காலத்துக்கு முன்னால பழுக்குமா? காங்கிரன் பார்த்து விழுங்கிறது போல இருக்குமா? இன்னும் சொல்றேன் கேளுங்க. நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், நாகும் 3வது அதிகாரம் 12வது வசனம். உன் அரண்கள் எல்லாம் முதல் பழுக்கும் பழங்கள் உள்ள அத்தி மரங்களைப் போல் இருக்கும். அவைகள் குலுக்கப்பட்டால் அவைகளின் பழம் தின்கிறவன் வாயிலே விழும். என்னவா? முதல் பழுக்கும் பழங்கள் உள்ள அத்தி மரங்களை போல் இருக்கும். அவைகள், இந்த மரத்தை குலுக்குனா என்ன நடக்குமா? அவைகளின் பழம் தின்னுகிற வாயில டப்புன்னு விழுந்துருமா. இதான் முதல் பழம். பறிச்சு சாப்பிட வேண்டியில்லை, ஆட்டினாலே போதும் வந்துடும். அப்படிப்பட்ட பழம் தான் முதல் பழம். சரி, இந்த முதல் பழம் இல்லாதனால தான் சபிச்சாருங்க. இதுக்கும் நமக்கும் என்னங்க சம்பந்தம்ன்றீங்களா? வருவோம். இப்போ இயேசுவுக்கு பசி, பசினாலதான் போய் என்ன பண்றாரு? பழத்தை தேடுறாரு. ஆனா இலை இருக்குது. இயேசு பசியில உங்ககிட்ட தேடி வர்றாரு. நல்ல வளமா இருக்கீங்க, ஆசீர்வாதமா இருக்கீங்க, அநேகர் உங்ககிட்ட வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அநேகர் உங்களால் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, எல்லா விதத்திலும் நீங்க நல்லது செய்றீங்க, ஓகே. ஆனா இயேசுவுக்கு பசி, பசிக்கு இலையா திங்க முடியும்? அவர் தேடி வந்தது முதல் பலன். நீங்களும் நானும் அத்தி மரம். இயேசு பசியா இருக்கிறார். இப்போ ஒரு சம்பவத்தை நம்ம அதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். யாக்கோபு நிறுவம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு. ஆங்கிலத்தில் என்ன போட்டு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் இருக்கு. நாம் அவருடைய சிருஷ்டிகளில் முதற் பலன்கள் ஆவதற்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிப்பை எப்படி கண்டடைந்தோம்? த்ரூ வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வசனத்தின்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நாம் என்ன பண்ண மாட்டோமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் நாம் போடு. நல்லா கவனிச்சிங்க. அப்படியானால் ரட்சிக்கப்பட்டவன் யார்? ஆண்டவர் வருவையில் முதற் பலன். அப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டால் நீங்களும் நானும் முதல் பலன். கவனிச்சிங்க. இப்போ அத்தி மரத்துல என்ன தேடுறாரு? முதல் பலன். இப்ப நீங்களும் நானும் அத்தி மரம், ஓகே. உங்ககிட்ட தேடுறது, என்கிட்ட தேடுறது என்னது? முதல் பலன்னா என்ன? ரட்சிக்கப்பட்டவன் எவனாவும் கிடைக்க மாட்டான். எனக்கு பசிப்பா, எனக்கு பசி. ஐயோ, இவங்கெல்லாம் ஆத்மாவை ரட்சித்து என்கிட்ட கொண்டு வர மாட்டாங்களா? எனக்கு பசிப்பா, பசிக்குது, பசிக்குது. இவங்க எனக்கு முதற் பலனை கொண்டு வர மாட்டாங்களா? அத்தி மரமா இருக்கிறாங்க, எனக்கு முதற் பலன் தர மாட்டாங்களா? என் பசிய ஆத்த முதற் பலன் தர மாட்டாங்களா? இது என்னடாது? அத்தி மரம் முதற் பலன் ஆத்மான்றீங்க, அதனால பசி போயிருமா? சீக்கிரம் சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க. ஜீசஸ் யோவான் எழுதின சுவிசேஷம். முதல் பலன் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் வந்து ரட்சிக்கப்பட்டவங்க. எத்தனை பேர் ரட்சிப்பு நடத்திப்பீங்க? 4ஆம் அதிகாரம். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். கவனமா கேட்டுங்க, கவனமா கேட்டுங்க. இப்படி நடக்கையில், எப்படி நடக்கையில்? இவங்க மத்தியான சமயத்தில் பசியா இருக்குன்னு சொல்லி இயேசுக்கு என்ன சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. கவனமா கேளுங்க. இயேசுவுக்கு சாப்பாடு வாங்கிறதுக்கு ஊருக்குள்ள போயிட்டாங்க. இவர் எங்க இருந்தாரு? கிணத்து ஓரத்தில் உட்கார்ந்து இருந்தாரு. அது யாக்கோபு வெட்டின கிணறு. அது வந்து சமாரியாவில் இருக்குது, சமாரியாவில் இருக்கு. அப்போ ஒரு பெண் வந்து குடத்தோட வர்றா. குடத்தோட வந்தோடனே ஆண்டவர் பேச்சு கொடுக்குறாரு. பேச்சில் அவ என்ன ஆயிட்டா?
இயேசு மேசியான்னு விசுவாசிச்சார். இயேசு மேசியான்னு கண்டுட்டான். கண்ட உடனே ஊருக்குள்ள ஓடுறான். ஊருக்குள்ள ஓடி போய் ஊரே கூட்டிட்டு வந்துட்டான். நான் மேசியாவை கண்டேன், எனக்கு இருந்த எல்லாத்தையும் சொல்றாரு, வாங்க 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 வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டா. இப்போ எல்லாரும் இயேசு பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்படி நடக்கையில், எப்படி நடக்கையில், இயேசு கூட எல்லாரும் நிற்கிறாங்க, ஊரே நிற்குது. இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். போதும், பசிக்கு தானே சோறு வாங்க போனாங்க, சாப்பாடு வந்திருக்குது, நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் மாஸ்டர், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க வெரி குட்பா, நீங்கள் தான் இப்படி தான் இருக்கணும் அப்போஸ்தலர்கள், கொண்டாங்கப்பா சாப்பிட்றேன் அப்படியா சொன்னார்? இல்லை, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அடப்பாவுமே, என்ன சொல்ற, பசிக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தா இவர் என்ன சொல்றாரு, நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு உண்டு, அப்போ நான் சாப்பிட்றேன். பசியில் இருக்கிறாரு, நீங்கள் அறியாத போஜனத்தை நான் சாப்பிட்றேன். இது என்னது? உடனே அவனுக்கு என்ன சொல்றானுங்க பாருங்க. அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். என்ன நினைச்சிட்டாங்க, எனக்கு நீங்க அறியாத ஒரு போஜனம் உண்டுப்பா அப்படின்னு சொன்ன உடனே எவனா சோறு கொண்டு வந்திருப்பாங்களோ, மத்தியானம் ஏதாவது கொண்டு வந்திருப்பாங்களோ, சாப்பிட்டாரோ அப்படின்னு சொல்றானுங்க. இவனுக்கு நினைச்சது வயிற்றுக்கு பசின்னு சொல்லி. ஆனால் அவரோ என்ன சொல்றாரு, நீங்கள் அறியாத வேறொரு போஜனம். அது என்ன போஜனம்? இப்போ எல்லாரும் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இப்ப சொல்றார் 34ஆம் வசனத்துல, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. என்னவா? என்னை அனுப்பினருடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கு. பிதாவாகிய தேவன் இயேசு எதுக்கு அனுப்பிச்சாரு? அனுப்பினருடைய சித்தத்தை செய்யணும். எதுக்கு அனுப்பிச்சாரு? பாவிகளை ரட்சிக்க, பாவிகள் ரட்சிக்கப்படணும். அதுக்கு தான் என்னை அனுப்பினார். அதுதான் என் போஜனம்பா, அதை செய்து முடிக்கிறதா எனக்கு போஜனம். அப்படின்னா ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்களே, அதுதான் எனக்கு சாப்பாடுப்பா, அதுதான் எனக்கு போஜனம், அதுதான் என் பசியை ஆத்தும்பா. நீ கொண்டு வந்து சாப்பாட்டுனால என்னுடைய பசி ஆறாது. அருமையான சௌரனே சௌரியே, நீ ஆத்துமாவை தேவன் பட்சத்தில் கொண்டு வருவாயானால் அதனால இயேசு கிறிஸ்துவினுடைய பசி அடங்கும். ஆனால் ஆண்டவருக்கு எதோ செய்றேன், ஏதோ பண்றேங்கிறனால அவருடைய பசி அடங்காது. அவர் போஜனம் பண்றது எதுவும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து என்ன செய்றாரு, அவருடைய கிரியை முடிப்பது. அதாவது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தன்னையே பலியாக்க போறார். இதுதான் அவருடைய போஜனம். அருமையான சௌரனே சௌரிய கேள், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதுதான். அதை கொண்டு வந்தனா அவர் பசி ஆறுது, பசி அடங்குது. நீங்க எத்தனை பேர் இயேசுனுடைய பசியை அடக்கியிருக்கீங்க? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவினுடைய பசியை அடக்கியிருக்கீங்க? அவருடைய பசியை அடக்கிறது எப்படின்னு சொல்லுங்க. அந்த பசி என்ன பசி? ஆத்ம பசி. பசியா இருந்தான் தேடி போறாரு, கிடைக்கல, பட்டு போட்டும் போ. அருமையான சௌரனே சௌரியே, என் தேவன் உங்ககிட்ட தன்னுடைய பசி ஆத்துறதுக்கு உங்ககிட்ட பழத்தை எதிர்பார்க்கிறார், எதிர்பார்க்கிறார். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் இருக்கணும்னு நினைக்கிறார். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் என்ன? ஆத்மா. ஆத்மா. எத்தனை ஆத்மா ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்திருக்க? எத்தனை ஆத்மா ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்திருக்க? உன் வேலை, உன் குடும்பம், உன் காரியம் எல்லாம் என் குடும்பம், என் பிள்ளை, என் வேலை. ஆண்டவருக்கா எத்தனை ஆத்மா கொண்டு வந்திருக்கிறார்? அவர் பசி ஆத்தவனால முடியலையே. அவர் பசியா இருக்கிறேன், இதுதான் எனக்கு போஜனம். வந்து நிக்கிறாங்க பார்,
இவங்கெல்லாம் ஆத்துமகள் ஆதாயப்பட்டவங்க, இவங்களால என் பசி ஆறி போச்சுப்பா, ஆறி போச்சு, எனக்கு வேற ஒருத்தன் போஜனம் கொண்டான்னு சொல்லுவேன், சோறு கொண்டான்னு நினைச்சியா? அருமையான தேவஜனமே, நீ இயேசு கிறிஸ்துவினுடைய பசியை ஆற்றும்படி விரும்புகிறாயா? அப்படி விரும்புவாயானால் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு வந்து நிறுத்து. அப்படி நீ செய்வாயானால் நீ அவருடைய பசியை ஆற்றேன்னு அர்த்தம். பசியை ஆற்றேன்னு அர்த்தம். என்ன சொல்ல போற? பசியா இருக்கிறார், என்ன சொல்ல போற? இல்லைன்னா எனக்கெல்லாம் அப்படிலாம் பசியா திறக்க முடியாதுங்க, நம்மளால என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் போனேன்னா வேலையை செஞ்சேன்னா, சாப்பிட்டேனா, படுத்தேனா, தூங்கினேன்னா, சம்பாதிச்சேனா, சேர்த்தேனா, என் பிள்ளைகள்லாம் பாதுகாத்தேனா, அது போதுங்க, விடுங்க அப்படின்னு சொன்னா அவருடைய பசியை நீ ஆற்ற முடியாமல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் உனக்கு கொடுக்க தெரியலன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் உனக்கு கொடுக்க தெரியலன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்னா என்ன? ஆத்மா, ரட்சிக்கப்பட்ட ஆத்மா, அதை கொடுக்க தெரியலன்னு அர்த்தம். அப்படி கொடுக்காத பட்சத்திலே பட்டு போகிறதுக்கு சான்ஸ் உண்டு. என்ன செய்யலாம்? ஆண்டவரே, உங்க பசியை ஆத்துறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண கிருபைதாங்கப்பா. அருமையான சௌரியே, சௌரனே, நீ மற்ற ஆத்மாக்களை உன்னால ஆதாயம் பண்ண முடியலன்னா உன் ஆத்மாவை குறித்து நீயே கரிசனை இல்லாதவன் அர்த்தம். அடுத்த ஆத்மாவை குறித்து ஐயோ அவன் ரட்சிக்கப்படணுமே, ஆண்டவர் பக்கம் வரணுமே அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இல்லைன்னா உன் ஆத்மாவை குறித்த உனக்கு எண்ணம் இல்லாதவள், நீ எப்படி வேணாலும் வாழ்றன்னு அர்த்தம். திபேத்தில் ஒரு சிங் இருந்தார், சாது சுந்தர் சிங் இருந்தார். அவர் அங்கே ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். இப்போ சொல்றேங்க, நீங்க உங்க ஆத்மா குறித்து நீங்க சரியான உணர்வு இல்லைன்னா அடுத்த ஆத்மா குறித்து சரியான உணர்வு இருக்காது. நீங்க ஏன் ரட்சிக்கப்பட்டேன்ல போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த அடுத்த ஆத்மா குறித்து கரிசையா வராதுங்க. அந்த சாது சுந்தர் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர் திபேத்தில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு முறை இங்கிருந்து பஸ் ஸ்டாப் தூரம், அவ்வளவு தூரம் போகணும். அங்க பனி படர்ந்துருக்குது. இப்ப நடந்து போனா பனி கடிச்சிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவரும் அவருடைய நண்பரும் இந்த பனியை கிராஸ் பண்ணி ஓடிடணும், அது பனி கட்டி ஓடிடும் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது முன்னால ஓடின ஒருத்தன் கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே இந்த சாது சுந்தர் சிங் சொல்றாரு, அப்பா அந்த மனுஷனை தூக்கிட்டு போயிடலாண்டா அப்படின்னு சொல்றாரு. உடனே இவன் சொல்றான், ஃப்ரெண்டு, எடா போடா, உன் உயிரை காப்பாத்துறதுக்கு வழியை பாரு, அவனை பற்றி நீ ஏன்டா கவலைப்படுற, உன் உயிரை காப்பாத்துறதுக்கு வழியை பார்த்துக்க, நீ ஓடு அப்படின்னு சொல்லிட்டான். நடந்தது என்ன? இந்த இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நண்பனுக்கு சாது சுந்தர் சிங் ஓடுறாரு. இந்த கீழே விழுந்து கிடந்தான் பார்த்தீங்களா, இந்த விழுந்து கிடந்தவங்கிட்ட வந்த உடனே அவரால் தாங்க முடியல. ஐயோ ஒரு உயிரே போகுதே, என் கண்ணு முன்னாலே போகுதேன்னு சொல்லி குனிஞ்சார். அவனை தூக்குனார், தோள்பட்டையில் போட்டுக்கிட்டார். இப்போ ஓட முடியல, கொஞ்சம் ஃபாஸ்டா போறார். கடந்து வந்து பனிக்கட்டி கடந்து வந்து மெல்ல இறக்கி வச்ச நேரத்தில் இந்த மனுஷனுக்குள்ளே உயிர் இருக்கு, சாது சுந்தர் சிங்கிட்டையும் உயிர் இருக்கு. ஆனால் அடுத்த ஆத்மா பற்றி கவலை இல்லாம ஓடுனானே ஒரு நண்பன், அவனால கடக்க முடியல. எதை? அந்த பனி படர்ந்த இடத்த கடக்க முடியல. அவன் விழுந்துட்டான். விழுந்தவனை தூக்குறதுக்கு யாரும் இல்லை. இப்போ ஸ்பாட்ல அவன் செத்து போயிட்டான். ஆனால் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த இந்த மனுஷனை தூக்கி கொண்டு போனாரே சாது சுந்தர் சிங், அவரும் பழைச்சாரு, அந்த மனுஷன் பழைச்சான். எப்படி பழைச்சாங்க? சாது சுந்தர் சிங்குடைய ஹீட் இவர் மேல பட்டது, அவருடைய ஹீட் இவர் மேல பட்டது. ரெண்டு பேருடைய ஹீட் ஒருவரை தாக்கினதுனால இப்ப ரெண்டு பேருக்குள்ள உயிர். ஆனால் அந்த மனுஷனுக்கோ ஹீட் பண்றதுக்கு ஆள் இல்லை, அவன் செத்தே போயிட்டான்.
அருமையான சௌரனே கேள். அடுத்த ஆத்மாவை குறித்து கர்சனை இல்லைன்னா உன் வாழ்க்கை ஒரு நாள் அழிஞ்சிடும், பட்டு போயிடும். நீ முதற் பலன் கொடுக்கிறதுக்கு உண்டாக்கப்பட்ட அத்திமரம். என்ன சொல்ல போற? ஆண்டவரே, நான் முதற் பலன் கொடுப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படிக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஏதோ வீட்டில் போறேன் வந்தேன் சாப்பிட்டேன் தூங்கினேன். ஆண்டவரே, என் குடும்பத்தை பார்த்தேன், எனக்கு இதுக்கு மேல எனக்கு வழி கிடையாது. ஆண்டவரே, இதுதான் என்னுடைய தொழில்னு சொன்னா ஒரு நாள் வாழ்க்கை பட்டு போயிடும். புரியுற மாதிரி சொல்றேன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் கண்ணு தெரியாதவன். போறேன், ஒரு பெரிய பள்ளம், நெருப்பு எரியுது. ஒரு தம்பி பார்த்துட்டு, ஐயா விழுந்துடாதீங்க, அங்க நெருப்பு எரியுது, பள்ளம் இருக்குது, விழுந்துருவீங்க, விழுந்தீங்கன்னா பாம்பு பல்லி எல்லாமே கிடக்குது, ஐயா செத்துருவீங்கன்னு சொல்றான். தம்பி, என்னப்பா செய்யட்டும், இங்க வாங்க ஐயான்னு சொல்லி என்னை கையை பிடிச்சு கூப்பிடுறான். நானும் போயிட்டேன். இப்ப என்னை காப்பாத்திட்டானா? எனக்கு கண்ணு தெரியல, அவனுக்கு கண்ணு தெரியுது, என்னை காப்பாத்திட்டான். இப்போ அவன் சொல்லலைன்னா நான் காப்பாற்றப்பட்டிருக்க முடியாது. நீ ஒருத்தனுக்கு அறிவிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? கேள்விப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவான்? ஜெபம் பண்ணு, நல்லது. செலவு பண்ணு, நல்லது ஆத்துமாக்களுக்காக. ஆனால் நீ சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் அந்த சுவிசேஷம் தான் நம்ம அவனை ரட்சிக்கும். இப்ப சொல்றேன், நான் போறேன். அந்த தம்பி, ஐயா விழுந்துடாதீங்க, ஐயா விழுந்துடாதீங்க, கண்ணு தெரியல உங்களுக்கு, உள்ள கீழே பள்ளம், ஐயோ பாம்பு பல்லி எல்லாம் கிடக்குது, நெருப்பு இருக்குது, விழுந்துடாதீங்க. போடா பொடி போயில அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன்னா குற்றவாளி அவன் இல்லை, நான் செத்து போறதுக்கு நான் தான் காரணம். நீ சொல்லியும் ஒருத்தன் கேட்க மாட்டேங்கிறான்னா நீ குற்றவாளி இல்லை, அவன் குற்றவாளி. சப்போஸ் நான் போறேன், அவன் பார்க்குறான், இந்த ஆள் எப்படிதான் சாவான் பார்ப்போமே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். நான் கீழே விழுறேன் அப்படின்னு சிரிக்கிறேன். இப்போ குற்றவாளி யாரு? சொல்லாதவன். இயேசு பசியில் இருக்காருப்பா, ஆத்மா பசியில் இருக்காருப்பா, முதற் பலன் வேணுங்கிற பசியில் இருக்காருப்பா, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் வேணும்னு பசியில் இருக்காருப்பா. இதுதான் எனக்கு போஜனம் ஆண்டவர். ஆண்டவருடைய பசியை ஆற்றவா வேண்டாமா? ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா சோறாவது போடுவேன், இல்லை டிஃபனாவது கொடுத்து பசி ஆற்றுவேன். இது வேற என்னமோ சொல்றீங்களே, அது என்னமாவு? ஆத்மாவா? இது வேற கொண்டு வர சொல்றீங்களே. அருமையானவளே, என்ன செய்யலாம்? ஆண்டவரே, உங்க பசியை ஆத்துறதுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு, நீங்களே அது ஆத்மா தானே. நான் உங்க கொடுத்து பசியாத்த விரும்புகிறேன். இயேசுவுக்கு பசியாத்த நினைக்கிறீங்களா? நீங்க பசியை போக்க என்ன செய்ய போறீங்க? ஆத்துமாக்களே ஆதாயம். இப்போன்னு சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாங்க ஊழியத்துக்கு போறோங்க, அது போதாத சொல்லாத. அது செய்ய வேண்டியது கடமை, சபையாய் செய்ய வேண்டியது கடமை. ஆனா மற்ற நேரத்தில் ஏன் நீ ஆத்மா ஆதாயம் பண்ணக்கூடாது? அவருக்கு அந்த நேரம் தான் பசிக்குதா, மற்ற நேரம் பசிக்கலையா? இல்ல ஆண்டவரே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா சொல்லி ஜனங்களை உங்ககிட்ட கொண்டு வர்றதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, எனக்கு அந்த ஆத்ம பாரத்தை தாங்க, அந்த ஆத்ம பாரத்தை தாங்க. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? என்ன சபிச்சிடாதீங்கப்பா, முதற் பலனை கொடுக்க வேண்டியனா ஆண்டவரே, முதற் பலனை கொடுக்கணும் நான். ஆண்டவரே, என்னை சபிச்சிடாதீங்க, வேண்டாம் ஆண்டவரே, முதற் பலனாகிய ஆத்மாவை நான் உங்கள்கிட்ட கொண்டு வரணும், என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எல்லாரும் முழங்கால் படிடுவோம், எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஒன்று திராட்சை தோட்டத்துக்குள்ளே இருந்த அத்திமரம், அது கனி கொடுக்கணும். அந்த கனி கொடுக்கறதுக்காக கர்த்தர் வச்சாரு. இந்த கால வேளையில் வந்திருக்கிற சௌரியே, நீ கனி கொடுக்கல, நான் நிலத்தை கெடுக்கிறேன்னு அர்த்தம். அடுத்தது, பசியா இருக்கிற இயேசுவுக்கு போஜனம் கொடுக்காம நீ ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் கொடுக்காம போனா நீ இயேசுவை பசியா வச்சிடன்னு அர்த்தம். அப்பவும் சபிக்கப்பட்டு போயிடும். அதை வெட்டுவேன்றாரு, இதை சபிக்கிறேன்றாரு. என்ன செய்யலாம்? ஆண்டவரே, இந்த கால வேளையில் நீங்க என்னை சபிச்சிடாதீங்கப்பா,
என்னை சபிச்சிடாதீங்க, வேணாம் ஆண்டவரே, நான் உங்களுக்கு கனி கொடுக்க விரும்புகிறேன்ப்பா, உங்கள் பசியாத்த விரும்புகிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எல்லாம் வாய் திறன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, பசியாத்துறதுக்கு முதல் பழம் கொடுக்க, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் கொடுக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆத்மாவை ஆதாயம் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வர என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. வாய் திறன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை தருவீராக. இந்த நாளிலே அந்த பாரம் எனக்குள்ள உண்டாகட்டும். ஆத்மாக்களை கொண்டு வந்து உங்களுடைய சமத்தில் சேர்க்க தேவனே, பசியை ஆச்ச எனக்குள்ள ஒரு வைராக்கியத்தை உண்டாக்குவீராக. உங்க பசியை நான் ஆத்தணும்பா, உங்க பசியை ஆத்துறதுக்கு எனக்கு ஆத்ம பாரத்தை தாங்க ஆண்டவரே. ஆத்மாக்களை உங்ககிட்ட கொண்டு வரணும் ஆண்டவரே. என் வீடு, என் தொழில், என் குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இருந்துடாதபடிக்கு, ஐயோ, ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு ஆண்டவரே நீங்க தேடி வந்து போஜனம், இதுதான் எனக்கு போஜனம் சொன்னீங்களே, அப்படி உங்களுக்கு போஜனத்தை கொடுக்கத்தக்கதா எனக்கு எங்களுக்கு கிருபை தருங்க. எல்லாம் வாய்த்தன்னு சொல்லுங்க. எனக்கு ஆத்ம பாரத்தை தாங்க, ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி உங்ககிட்ட கொண்டு நிறுத்தருக்கு எனக்கு கிருபை தாங்க. எல்லாம் வாய்த்தரன்னு சொல்லுங்க, எல்லாம் வாய்த்தரன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னாரு, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படுனாரு. கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கேளுங்கள், கொடுப்பார். எனக்கு ஆத்மாக்களை திரளாய் தாரும் ஆண்டவரே, ஆத்மாக்களை திரளாய் தாரும். உங்க பசி ஆத்திரருக்கு ஆத்மாக்களை கொண்டு வரணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஓ ராகாதானா ராபா ஷகாலா ராதானா ராபா. ஓ, எனக்கு அந்த வார்த்தைகளை தருவீராக. பசி ஆற்றுவதற்கு தேவனே, நான் பலவித இடத்துல போய் உம்மை பற்றி சொல்லி உம்மிடத்தில் கொண்டு வர எனக்கு கிருபை செய்வீராக. ஜீசஸ். ஒரு ஆர்டிஸ்ட, ஒரு சபையின் போதகர், ஐயா எங்க சபை குறித்து ஒரு படம் வரைஞ்சு தாங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிஸ்ட கேட்டாராம். அந்த ஆர்டிஸ்ட் ஒரு படம் வரைஞ்சானாம். ஒரு காஃபின் பாக்ஸ், பிரேத பெட்டிக்குள்ள ஒரு பிரேதம் இருக்கிற மாதிரி வரைஞ்சி, பாஸ்டர் இந்தாங்க உங்க சபை. ஏய், என் சபை குறித்த நிலைமை உனக்கு ஆட் பண்ணி தான் சொன்னா இப்படி வரைஞ்சி, உங்க சபை செத்த சபை பாஸ்டர், உங்க சபை செத்த சபை, ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண தெரியாத செத்த சபை. யாருக்கும் ஆத்மாவை குறித்த கரிசனை கிடையாது. உயிருள்ளவன் தான் வசனம் சொல்லுவான், எல்லாருமே சேர்த்து விட்டான். ஆகையினால் தான் வரைஞ்சி வச்சிருக்கேன். இல்லை ஆண்டவரே, நான் உயிருள்ளவனா இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். செத்து போன சபையா இந்த சபையா இருக்க கூடாது ஆண்டவரே, ஒரு உயிருள்ள சபையா இருக்கணும் ஆண்டவரே. ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிற உயிருள்ள சபையா இருக்கணும். அந்த சபைக்குள்ள என்னை வச்சிருக்கீங்களே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாம் வாய்த்தன்னு சொல்லு ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ரீகாதானா ராஷாகாலா ராபாபா. தெய்வனத்தில் நான் கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். உங்கள் பசி ஆத்துறதுக்கு நான் முதற்கனி கொடுக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். எல்லாரும் முழங்கால் படிவோம். தேவன் இந்த கடைசி நாட்களை நம்மை நேசித்து இஸ்ரவேல் புத்திரரோடு கூட நம்மை ஐக்கியப்படுத்தி அவருடைய திராட்சை தோட்டமாம் இஸ்ரவேல் மக்களுக்கு மத்தியிலே அத்திமரமாகிய நம்மை கொண்டு நட்டு வைத்த தேவருக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் எதிர்பார்க்கிற கனிகளை நாம் கொடுக்கும்படி ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். வழி ஓரமாய் உள்ள அத்தி மரத்தை பார்த்தோம். அது இயேசுவுக்கு பசியாயிருந்த நேரம். இந்த பசியை ஆற்றாதால முடியல. ஏன்னா அதுக்கு காலத்துக்கு முன்னாலே கொடுக்கக்கூடிய முதல் கனி அதுகிட்ட இல்லை. ஆகையினால சபிச்சிட்டார். இந்த வேளையில் நாம் ஆண்டவருக்கு முதல் கனியை கொடுக்கும்படி, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் கொடுக்கும்படி, ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி ஆண்டோட சமத்தில் கொண்டு வர, அதனாலே இயேசு கிறிஸ்துவினுடைய பசி ஆற்றப்படத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட உங்கள் சமூகத்திலே வந்து ஆராதிக்க, உடைய வார்த்தைகளை கேட்க எங்களை நீ தகுதிப்படுத்தினீர். அதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்களை உடைய கரத்தில் கொடுக்குறோம்ப்பா.
நீர் எதிர்பார்க்கிற கனி கொடுக்கிற மரமாய் நாங்கள் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. காலத்துக்கு முன்னால் பழுக்கிற முதற்கனியாகிய ஆத்மாக்களை உங்ககிட்ட கொண்டு வந்து உங்க பசிய ஆற்ற எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆத்ம பாரத்தை கர்த்தர்களுக்கு கட்டளையிடுவீராக. ஆத்மாக்களை எங்களுக்கு தருவீராக. நாங்கள் யார்கிட்ட பேசினாலும் ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லி அவங்களை உம்மிடத்தில் கொண்டு வரத்தக்கதா ஒரு வைராக்கியத்தின் ஆவி எங்கள் சபையை பிடிப்பதாக. ஆத்மா ஆதாயம் பண்ணுகிற சபையாய் மாறட்டும். வந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புங்க. புதிதாக வந்தவளையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. துதி கனம் மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமான அந்யோன்யமாகவும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட இருந்து காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவர் வாழ்த்திட்டு பார்த்துட்டு போங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.